பேக் பெயின் திரும்ப திரும்ப வருதா? அப்போ கண்டிப்பாக இதை பாருங்க. டேப்லெட் போட்டாச்சு, ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஈவன் எக்ஸசைஸ் கூட பண்ணி பார்த்துட்டீங்க, பட் பேக் பெயின் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கா? பேக் பெயினோட ரீசன் ரொம்பவே சிம்பிள்ங்க. பெயினை மட்டும்தான் எல்லாரும் ட்ரீட் பண்றீங்க, பெயினுக்கு பின்னாடி இருக்க ரீசனை யாரும் ட்ரீட் பண்றது இல்லை. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்திருக்க கஷ்டமா இருக்கும், ஆஃபீஸில் உட்காரவும் கஷ்டமா இருக்கும். இந்த பேக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டெய்லி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பேக் பெயினுக்கு ரீசன் எப்பவும் ஸ்பைன் மட்டும் இல்லைங்க. மசில் இம்பேலன்ஸாக இருக்கலாம், போஸ்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஜாயிண்ட் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஈவன் நர்வ் இரிட்டேஷனாக கூட இருக்கலாம். ப்ராப்பர் அசஸ்மெண்ட்டில் தான் உங்கள் பேக் பெயினோட ரியல் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது மூலியமாக தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து லாஸ்டிங்காக தெரிய ஆரம்பிக்கும். பெயினோட ரியல் காஸ் என்னவோ அதை ட்ரீட் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு பேக்குன்னு டிஎம் பண்ணுங்க, உங்கள் பேக் பெயின்கான ரியல் காஸ் என்னன்றது சேர்ந்து கண்டுபிடிப்போம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் பிரியா, pelvic and myofascial pain specialist.